வணக்கம். ரிஷபம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடின உழைப்புக்கு நன்மைகள் நடக்கும் என்று தான் இதுவரைக்கும் நினைத்தீர்கள். ஆனால் உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ அல்லது பிடித்த சில வேலைகளுக்கு கூட சென்றிருப்பீர்கள். மற்ற நபர்களை விட கடினமான வேலைகளை செய்வீர்கள். ஆனால் சம்பளம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சம்பளத்தை நினைத்து வேலை பார்த்தது ஒருபோதும் கிடையாது. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ஒரு வேலையில நம்ம இருக்கும் வரைக்கும் நம்ம நன்றாக பார்த்தோம் என்கிற பெயரானது வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் வந்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பார்க்காமல் உங்களுடைய முழு திறமைகளையும் கொட்டி உழைத்த நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஏதேனும் மனிதர்களோ அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனைகளோ ஏற்பட்டு அந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு கை நழுவி போயிருக்கும். அதை உங்களால் எதிர்பார்த்தது கூட கிடையாது இப்படி நடக்கும் என்று. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். இன்னும் ஒரு படிதான் என்று நீங்கள் நினைத்த பொழுது மொத்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராகவே மாறி அந்த வாய்ப்பு வேறு ஒருவனுக்கு போயிருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது நீங்கள் ஒருபோதும் விடமாட்டீர்கள். ஒரு தொழிலை தொடங்கிவிட்டால் அதை எப்படியாவது முடித்துவிட வேண்டும். ஒரு செயலையோ ஒரு மனிதர்களையோ பிடித்துவிட்டால் அவர்களை விட்டு நம்ம எப்பொழுதும் விலகக்கூடாது என்கிற ஒரு குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் கிரகநிலை மாற்றங்களாலும் நீங்கள் வேண்டுமென்றே செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டு சில உறவுகள் உங்களை விட்டு பிறக்கும். துரதிர்ஷ்டவசமாக வந்த ஏதேனும் ஒரு மனிதர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய பெயர் மற்றும் லாபங்கள் மற்றொருவனுக்கு கிடைத்த போது உங்களின் உழைப்பின் மீதே உங்களுக்கு சலிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். மாடு போல உழைப்பது நான், ஆனால் பெயர் கிடைப்பது மற்றொருவனுக்கு என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு கதறிக்கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அதிர்ஷ்டம் கைவிட்டது போல தோன்றிய தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அப்பவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு நேரத்தில் தோன்றியிருக்கும். ரிஷபம் ராசி என்பர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் தடை வந்தது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் உடனே ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட இதுவரைக்கும் கிடையாது. வேலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமானது. பணம் கூட உங்க கையில் தங்கவில்லை. உறவுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள சோதிக்கப்பட்டது. நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தராமல் போனது போல உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாது. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடத்திலும் உங்களை சோதித்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்தது. அந்த நாட்களில் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னை விட்டு போய்விட்டதா என்ற கேள்வியும் உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் தொடர்ந்து வரும் சவால்களும் நம்மை இன்னும் வலிமையானவராக உருவாக்கும் காலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதனாலேயே அதிர்ஷ்டம் இல்லை என்று முடிவு செய்து விடாமல் முயற்சியை தொடர்வதே உங்களுடைய முக்கியமான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்த்த சில விஷயங்களும் உங்களுடைய கை மேல் வந்து அமர்ந்துவிடும். ஆனால் சில தேவையில்லாத மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவதால் மட்டுமே தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின் படி ஒவ்வொரு கிரக சுழற்சியும் நிரந்தரமானது கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சவால்கள் இருக்கும் காலம் போலவே முன்னேற்றம் காணும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரலாம் என்று பலரும் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுடைய உழைப்பும் இருந்தால் கடந்த காலத்தில் மூடிய கதவுகள் மீண்டும் திறக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். பழைய காலத்துல இந்த ஒரு நபரால் பிரச்சனை ஏற்பட்டது, இனிமே எந்த நபரையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல்பட்டாலே அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசி என்பர்களை, ஒரு கட்டத்தில் அதிர்ஷ்டம் கைவிட்டது போல தோன்றியிருந்தாலும் அது உங்களுடைய பயணத்தின் முடிவு கிடையாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை மட்டுமே உணர்த்துமே தவிர தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும்
ரிஷபம் ராசியான உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லா விதமான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறத் தொடங்கும். வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். உத்தியோக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவானது இப்பொழுது உண்டாகப் போகிறது. கால்நடைகள் மீதான ஆர்வங்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே தான் இருக்கும். தடைப்பட்ட அரசு தொடர்பான வேலைகளும் இப்பொழுது உங்களுடைய கைமேல் நிறைவேற ஆரம்பிக்கும். அரசாங்க அலுவலகத்தில் கோப்புகள் நகர மறுப்பது, உரிமங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுவது, சலுகைகள் மானியங்கள் கைக்கு வராமல் இழுப்பறியாகவே இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சுமூகமான ஒரு முடிவு இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களை இப்பொழுது தொடங்கக்கூடிய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அரசு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்களே எதிர்பார்த்து போக வேண்டாம். அவர்களை சில விஷயங்கள் மூலமாக உங்களை தேடி வந்து அது ஒரு நட்பாக கூட நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். அரசியல் செல்வாக்கு மிக்க மனிதர்களின் நட்பு உங்களுக்கு சாதகமாக பயன்படும். நிலுவையில் இருந்த வரி சிக்கல்களும் நில அளவை பிரச்சனைகள் போன்ற அத்தனை அரசு சார்ந்த காரியங்களும் எந்தவிதமான லஞ்சமும் அலைச்சலும் இன்றி மிக எளிதாக உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேற தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்னும் சில வேலைகளை நம்முடைய முயற்சியால் மட்டுமே முடியாது என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருப்பீர்கள். ஆவணங்கள், அனுமதிகள், அரசு அலுவலகங்கள், நீண்ட கால இருப்பு இவை பல நேரங்களில் மனதிற்கு பெரிய சோர்வையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். பல முறை அலுவலகங்களுக்கு சென்று இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்ற பதிலை மட்டுமே நீங்கள் நிச்சயமாக கேட்டிருக்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த வேலை எப்போதாவது முடிவடையுமா என்ற எண்ணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில தாமதங்கள் என்பது எப்போதும் தோல்வியாக மட்டும் இருக்காது. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் மெதுவாக முன்னேற தொடங்கும் வாய்ப்பும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தேவையான ஆவணங்கள் சரியாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. எதிர்பார்த்த ஒப்புதலானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு முடிவு சாதகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நகர்ந்துவிடும். ஜோதிடத்தில் சில காலங்கள் தடைப்பட்ட செயல்கள் முன்னேறும் காலமாக கருதப்படுகிறது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அது மாபெரும் முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசி என்பர்களை ஒரு கட்டத்தில் அதிர்ஷ்டம் கைவிட்டது போல தோன்றியிருந்தாலும் அது உங்களுடைய பயணத்தின் முடிவு கிடையாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை மட்டுமே உணர்த்துமே தவிர தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ரிஷபம் ராசியான உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லா விதமான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறத் தொடங்கும். வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். உத்தியோக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவானது இப்பொழுது உண்டாகப் போகிறது. கால்நடைகள் மீதான ஆர்வங்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே தான் இருக்கும்.
தடைப்பட்ட அரசு தொடர்பான வேலைகளும் இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய கைமேல் நிறைவேற ஆரம்பிக்கும். அரசாங்க அலுவலகத்தில் கோப்புகள் நகர மறுப்பது, உரிமங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுவது,